நாடு முழுவதும் பல குற்ற சம்பவங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. அது மாதிரியான பல குற்ற சம்பவங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. வீட்டுக்கு முன்னாடி பெண்ணை வெட்டி சாய்த்த கொடூரம். தடுக்க வந்த கணவருக்கும் அரிவாள் வெட்டு. தலையில ஹெல்மெட்டோட வந்து அலற வைத்த மர்ம நபர் யாரு? பட்ட பகல்ல நடந்த பயங்கரத்தின் பின்னணி என்ன? மதியம் 2 மணி இருக்கும். கணவன் நல்லசிவமும் மனைவி கண்ணம்மாளும் ஈரோடு பாரதி பாளையத்தில் உள்ள வீட்டில் உக்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஹெல்மெட்டை தலையில் அணிஞ்சிட்டு வந்த ஒருத்தர் வந்த வேகத்தில் கண்ணம்மாளை அடித்து கீழே தள்ளி அரிவாளால் வெட்டி இருக்காரு. இதை கொஞ்சமும் எதிர்பார்க்காத நல்லசிவம் அந்த ஹெல்மெட் அணிஞ்ச நபரை தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனால் நல்லசிவத்தையும் அந்த நபர் அரிவாளால் வெட்டிட்டு தப்பிச்சு ஓடி இருக்காரு. 2 பேரோட அலறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே போலீஸுக்கும் தகவல் சொல்லியிருக்காங்க. அடுத்து அங்க வந்த போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருந்த நல்லசிவத்தை மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு சுவரோட சுவரா சாஞ்சி உயிரிழந்து கிடந்த கண்ணம்மாளோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஹெல்மெட் போட்டு வந்து கண்ணம்மாளை வெட்டிட்டு தப்பி ஓடின நபரை அடுத்த 2 மணி நேரத்தில் மடக்கி பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரிக்கிறாங்க போலீஸ். அதில் தான் ஏன் கொலை பண்ணாரு, என்ன காரணம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு அந்த நபர். ஜோசியம் பார்க்கும் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற நல்லசிவத்துக்கு ஏற்கனவே முதல் மனைவி இருக்காங்க. 2ஆவதா தான் கண்ணம்மாளை கல்யாணம் பண்ணி வாடகை வீடு பார்த்து இருந்திருக்காரு நல்லசிவம். கண்ணம்மாளோட அப்பாவுக்கு நாத கவுண்டம்பாளையத்துல பூர்வீக சொத்து இருக்குது. அந்த சொத்துல கண்ணம்மாளுக்கு பங்கு கொடுக்க முடியாது, எங்க பேச்ச மீறி 2ஆம் தரமா நல்லசிவத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதால எங்களுக்கு மானமே போகுதுன்னு அவங்களோட அண்ணன் சொல்லியிருக்காரு. ஆனா எனக்கு சொத்துல பங்கு வேணும், நான் யாரை கல்யாணம் பண்ணனா என்ன, சொத்துக்கும் கல்யாணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு கண்ணம்மா பல வருஷமா சண்டை போட்டுட்டே இருந்திருக்காங்க. என்னோட உயிரே போனாலும் அப்பா சொத்துல எனக்கு பங்கு வேணும், விட்டு கொடுக்க மாட்டேன்னு விடாப்பிடியா இருந்திருக்காங்க கண்ணம்மாள். அதோட சொத்தை அண்ணன் கிட்ட இருந்து பிரிச்சு கேட்டு கோர்ட்டு கேஸுன்னு அலையவும் வச்சிருக்காங்க கண்ணம்மா. வாய் சண்டை வழக்கு வரைக்கும் போனதால கண்ணம்மாளோட அண்ணனுக்கும் கோபம் அதிகமாக தான் ஆச்சே தவிர குறையல. அதனால பொறுமை இழந்த கண்ணம்மாளோட அண்ணன் தங்கச்சி கண்ணம்மா உயிரோட இருந்தாதானே சொத்தை பிரிக்கணும், அவளே இல்லைன்னா நல்லசிவத்துக்கு சொத்தை கேட்கறதுக்கு எந்த உரிமையுமே கிடையாதுன்னு முடிவு பண்ணி கொலை பண்ண திட்டம் தீட்டியிருக்காரு. அதுக்காகவே தன்னோட மச்சினன் சிவகுமார கொம்பு சீவி விட்டு இருக்காரு கண்ணம்மாளோட அண்ணன். மாமா சொன்னா மறுவார்த்தையே இல்லைன்னு சிவகுமாரும் ஹெல்மெட்டை தலையில் அணிஞ்சிட்டு வந்து வீடு புகுந்து அரிவாளால வெட்டி சாச்சிட்டு அசால்ட்டா தப்பிச்சு போயிருக்காரு. ஆனா போன 2 மணி நேரத்திலேயே சிவகுமாரை கைது பண்ணி சிறையில தள்ளியிருக்காங்க போலீஸ். சொத்து சண்டை கடைசியில கண்ணம்மாளோட உயிரையே காவு வாங்கி இருக்குது. கட்டையால அடிச்சு கொலை செய்யப்பட்டு கிடந்த பால் பண்ணை ஓனர் 8 வருஷத்துக்கு பிறகு கூண்டோடு ஆயுள் தண்டனை. கூட்டுக்களவாணிகள் யாரு? பால் பண்ணை ஓனர் கொல்லப்பட்டது ஏன், என்ன காரணம்? ரெண்டாயிரத்து 16வது வருஷம் தேனி எலுவனம்பட்டி கண்மாய் பக்கத்துல உடம்பெல்லாம் காயத்தோட ஆண் சடலம் ஒன்று கிடக்குது. தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீஸ் உயிரிழந்து கிடந்தது யாரு, அடிச்சு கொன்னது யாரு அப்படிங்கறத கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குறாங்க. அதுல உள்ளூர்ல உள்ள ராமன் தான் உயிரிழந்து கிடக்கிறாருன்னு தெரிய வருது. எங்க அண்ணனை அடிச்சு கொன்னதே அவதான், அவளையும் அவளோட தகாத உறவுல இருக்கிற அவனையும் விடக்கூடாது,
கைது பண்ணியே ஆகணும்னு ராமனோட அக்கா அழுதுகிட்டே போலீஸ்ல புகார் கொடுக்கறாங்க. யாருமா ராமனை கொன்னது, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க போலீஸ். அப்போ ராமனோட மனைவிதான்னு சொன்னதும் சந்தான லட்சுமி கிட்ட விசாரணை ஆரம்பமாகுது. எனக்கும் கொலைக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை, அடிச்சு கொன்னவங்களை தேடுங்க சார்னு அழுத சந்தான லட்சுமியோட முகத்துல ஒருவித படபடப்ப கவனிச்ச காவலர்கள், உங்க கணவர் எத்தனை மணிக்கு வீட்டை விட்டு கிளம்பினாரு, திரும்பி வரலையேன்னு நீங்க தேடுனீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லாம உளறி இருக்காங்க சந்தான லட்சுமி. ஆனா போலீசார் விசாரணைய கைவிடுற மாதிரியே இல்ல. துருவி துருவி விசாரிச்ச போலீஸ் கிட்ட வேற வழியே இல்லாம நடந்த உண்மையை சொல்லியிருக்காங்க. அப்பதான் தெரியுது கருப்பு ஆடே சந்தான லட்சுமி தாங்கிறது. பால் பண்ண வச்சிருந்த ராமன் வீட்டுக்கு பால் கறக்க வந்தவர் தான் சுரேஷ். தினமும் காலையில பால் கறக்கிறதுக்காக வந்த சுரேஷுக்கு தன்னை விட 6 வயசு மூத்த சந்தான லட்சுமியோட தகாத உறவு ஏற்பட்டிருக்கு. உன்னோட மனைவி கிட்ட சுரேஷ் பேசுற விதமே சரியில்லை, 2 பேரும் செல்போன்ல மணிக்கணக்கில் பேசுறாங்க, பார்த்துக்கோங்கன்னு ராமன் கிட்ட அவரோட அக்காவும் சொந்த பந்தங்களும் சொல்லியிருக்காங்க. அதை பெருசா கண்டுக்காத ராமன் முதல்ல மனைவியை சந்தேகப்படல. ஆனா ஒரு நாள் மனைவியும் சுரேஷும் தனிமேல இருந்ததை பார்த்த ராமன் 2 பேரையும் வார்ன் பண்ணியிருக்காரு. அதையும் மீறி 2 பேருமே பேசுறதும் பார்க்கறதும் தனிமேல இருக்கிறதுமா இருந்திருக்காங்க. 4 பிள்ளைகள் இருக்கும்போது குடும்பத்தை கவனிக்காம சுரேஷ் கூட தகாத உறவுல இருக்கிறது சரியில்லைன்னு மனைவி கிட்ட சொல்லி பார்த்து தோத்து போன ராமன் போலீஸ்ல புகார் கொடுத்துருவேன்னு சுரேஷை மிரட்டி இருக்காரு. இனி இவரை விட்டா நாம சந்தோஷமாவே இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணின சந்தான லட்சுமி ராமனை தீர்த்து கட்டிடலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. சுரேஷ், செல்லதுரை, பாண்டி 3 பேரையும் எலுவனம்பட்டி கண்மாய்க்கு வர வச்ச சந்தான லட்சுமி இயற்கை உபாதை கழிக்க போறப்போ பின்னாடி இருந்து வந்து கணவனை கட்டையால அடிச்சு கீழே சாய்ச்சிருக்காங்க. அடுத்து 4 பேரும் சேர்ந்து கட்டையால ராமனை கண்மூடித்தனமா அடிச்சு கொன்னு கண்மாயில போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிருக்காங்க. அடுத்து ராமனோட அக்கா கொடுத்த புகார் மூலமா அத்தனை உண்மையுமே வெட்ட வெளிச்சமாகி இருக்குது. பெரியகுளம் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் 8 வருஷமா இந்த வழக்கு விசாரணையில் இருந்தது. இப்போ 4 பேருக்குமே ஆயுள் தண்டனை விதிச்சு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு. பால் கறக்க வந்த இடத்துல முளைச்ச பாழா போன தகாத உறவுனால ராமனோட உயிரும் போய் அவரோட 4 பிள்ளைகளும் நிர்கதியா நிக்கிறாங்க. கொள்ளை தூக்கி போட்டு இளைஞர் கொலை. கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலால மற்றொரு இளைஞருக்கு கண்மூடித்தனமாக குத்து. நடுராத்திரி நடந்த வெறி செயல். பின்னணியில் யார்? இரவு 11:30 மணி இருக்கும். ஆற்காடு மாசப்பேட்டை அண்ணாநகர் நுழைவு வாயில் பக்கத்துல ஒருத்தர் சத்தமா போன்ல கத்தி சண்டை போட்டுட்டு இருக்காரு. வாங்கின பணத்தை ஒழுங்கா கொடுக்க முடியாதா? பணத்தையும் கொடுத்துட்டு அதை வாங்கறதுக்காக நான் நடையா நடக்கணுமா? கடன் வாங்க வரப்போ கெஞ்சுறீங்க, பணத்தை திரும்ப கேட்டா எங்களை கெஞ்ச வைக்கிறீங்களா அப்படின்னு பேசினதோட கூடவே ஆபாச வார்த்தைகளாலையும் திட்டியிருக்காரு. இந்த சத்தத்தை கேட்டு டென்ஷனான அங்க இருந்த ஒரு இளைஞர், எங்க ஏரியாவில் வந்து எங்க முன்னாடியா அசிங்கமா பேசுறியா? உங்க ஏரியாவில் போய் போன்ல கத்தணும், இங்க வச்சு கத்தக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காரு. அதை கேட்டு கடுப்பான செல்போன்ல பேசின நபர், நீ யாரியா என்ன மிரட்டுற? நான் யாருன்னு தெரியுமா? உன் கதையை முடிச்சிருவன்னு பதிலுக்கு மிரட்டி இருக்காரு. இந்த மிரட்டல் தான் கடைசியில கை கலப்புல முடிஞ்சிருக்குது. அடிச்சு உருண்டுகிட்டு இருந்த இளைஞர் தன்னோட நண்பர்கள் 2 பேரை வர வச்சு போன்ல பேசின நபரை கண்மூடித்தனமா தாக்கியிருக்காரு. அப்போ போன்ல பேசின நபர் தன்னோட தம்பியை போன் பண்ணி சம்பவ இடத்துக்கு வர வச்சிருக்காரு. ஆனா இளைஞரும் அவரோட நண்பர்களும் சேர்ந்து போன்ல பேசின நபரை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலால குத்தினதோட போன்ல பேசின நபரோட தம்பி தலையில பெரிய கல்லை தூக்கி போட்டு கொலை செஞ்சுட்டு அங்க இருந்து தப்பி ஓடிட்டாங்க.
அந்த வழியா போன மக்கள் தகவல் சொன்ன பிறகு அங்க வந்த போலீஸ் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அதுல ஆற்காடு சுந்தர முதலியார் தெருவில் உள்ள தினேஷை மசாப்பேட்டையில உள்ள பரத் கல்ல தூக்கி போட்டு கொலை செஞ்சிருக்கிறது தெரிய வருது. கொலையும் செஞ்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அந்த பகுதியிலேயே சுத்திட்டு இருந்த பரத்தை மடக்கி பிடிச்சி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். ஆட்டோ ஃபைனான்ஸ் தொழில் செஞ்சிட்டு இருக்கிற சிவராஜ் கடன் தொகை கொடுக்காத ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி கடனை கட்ட சொல்லியிருக்காரு. அப்போ மது போதையில இருந்த பரத் எங்க ஏரியாவில் வந்து யாரை மிரட்டுன்னு வம்பெழுத்திருக்காரு. அப்பதான் சிவராஜுக்கும் பரத்துக்கும் சண்டை நடந்திருக்குது. சப்போர்ட்டுக்கு தன்னோட நண்பர்கள் பாலாஜி, ரகு 2 பேரையும் வர வச்ச பரத் சிவராஜை அடிச்சிருக்காரு. சிவராஜும் தன்னோட பெரியம்மா பையன் தினேஷை சப்போர்ட்டுக்கு வர வச்சிருக்காரு. ஆனா தினேஷ் தலையில கல்ல தூக்கி போட்டு கொன்ன பரத்தும் அவரோட நண்பர்களும் சிவராஜை கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலால அடிச்சிருக்காங்க. பரத்தை கைது செஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே பாலாஜி ரகுவும் வந்து போலீஸ்ல சரணடைஞ்சிருக்காங்க. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமா லட்சக்கணக்கில் லாபம் சம்பாதிக்கலாம் என வாட்ஸ்அப்ல விரிக்கப்பட்ட வலை. ஒரு முறை பல்கா லாபத்தை பார்த்த நபர் 50 லட்சத்தை கொத்தா அனுப்பி மொத்த பணத்தையும் இழந்திருக்காரு. பணத்தை இழந்தது எப்படி? ஏமாற்று பேர்வழி சிக்கியதன் பின்னணி என்ன? தூத்துக்குடி கேடிசி நகர்ல உள்ள ஒருத்தருக்கு வாட்ஸ்அப்ல ஒரு SMS வந்திருக்குது. அந்த SMS தான் அவரோட மொத்த பணத்தையுமே வாரி சுருட்ட போகுதுன்னு அப்போ அவருக்கு தெரியல. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் மூலமா கோடி கோடியா அள்ளலாம்னு வந்த அந்த SMS பார்த்த அவருக்கு கொஞ்சம் மனசு அளப்பாஞ்சிருக்கு. பணம்னா யாருக்கு தான் அளப்பாயாது? சரி, கொஞ்சம் முதலீடு செஞ்சுதான் பார்ப்போம்னு நினைச்ச அவரு அந்த SMSல சொன்னபடி குறிப்பிட்ட தொகையை செலுத்தி இருக்காரு. அதுக்கு 4,40,000 ரூபாய் லாபமும் பார்த்திருக்காரு. அந்த லாபத்தை பார்த்த அந்த நபர், ஆகா, இன்னும் பல்கா பணத்தை முதலீடு பண்ணுவோம், இருந்த இடத்துல இருந்தே கோடிகளை அள்ளுவோம்னு ஆசை வந்திருக்குது. இதுதான் ஆசையை தூண்டி அல்வா கொடுக்கறது போல. 4,40,000 ரூபாய் அக்கவுண்ட்ல ஏறின சந்தோஷத்துல மிதந்த அந்த நபர்கிட்ட www.irqql.com இந்த இணையதளத்துல நாங்க சொல்ற அமௌண்ட்டை போடுங்க, அடுத்து லாபம் கொட்டுன்னு கொட்டும்னு திரியேத்தி விட்டு இருக்காங்க. எடுத்த உடனே யாருதான் ஏமாத்துவா? கொஞ்சம் கொஞ்சமா நம்ப வச்சுதான் ஏமாத்துவாங்கன்னு ஒரு நொடி கூட அந்த நபர் நினைக்கல. அவங்க சொன்ன இணையதளத்துக்குள்ள போய் FHD என்ற செயலியை பதிவிறக்கம் செஞ்சிருக்காரு. அடுத்து 52,11,132 ரூபாயை முதலீடு பண்ணியிருக்காரு அந்த நபர். ரவுண்டா 52,11,000 கேட்டா சந்தேகம் வரும் அப்படிங்கிறதுக்காக 132 ரூபாய் சொச்சத்தை கேட்டிருக்காங்க எதிர்முனையில் இருந்த நபர். இதுவும் ஏமாத்து வேலையில ஒரு ட்ரிக்கு தான் அப்படிங்கிறத கேடிசி நகர்காரருக்கு அப்பவும் தெரியல. யாரு பணம் கேட்கிறா, என்ன மாதிரியான முதலீடு, இப்படி எதுவுமே தெரியாம கேட்ட பணத்தை அனுப்புன அந்த நபர் அடுத்து லாபம் எதுவும் வராததால வெக்ஸ் ஆகிட்டாரு. ஐயையோ, நம்மள நம்ப வச்சு மொத்த பணத்தையும் கொள்ளையடிச்சிட்டாங்களேன்னு அப்பதான் அவரோட அறிவுக்கே எட்டி இருக்குது. அதுக்கு பிறகுதான் பாதிக்கப்பட்ட அந்த நபர் NCRCPல புகார் கொடுத்திருக்காரு. தனிப்படை போலீசார் தொழில்நுட்ப ரீதியா விசாரணையில இறங்கியிருக்காங்க. அதுல கேரளா மலப்புரத்துல உள்ள அஜ்மல் தான் பண மோசடியில ஈடுபட்டதுன்னு தெரிய வந்திருக்குது. அடுத்து அங்க போன தமிழக போலீஸ் அஜ்மலை கைது பண்ணி
தூத்துக்குடி பேரூர் அணி சிறையில் அடைச்சிட்டாங்க. இப்போ அஜ்மலை சிறையில் அடைச்சிட்டாலும் பறிபோன பணத்துக்கு யார் பொறுப்பு அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்டவருடைய கேள்வியே. பகுதி நேர வேலை, ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங், ஆன்லைன்ல முதலீடு செஞ்சா அதிக லாபம், ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கலாம். இப்படியெல்லாம் SMS வந்தாலும் உஷாரா இருக்கணும். போலி விளம்பரத்தை நம்பி அதுல வரும் லிங்க்குகளை கிளிக் செய்ய வேணாம். தேவையில்லாத செயலியை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான் காவல்துறையோட அறிவுரையே. ரத்த வெள்ளத்தில் கிடந்த ஹார்ட்வேர் கடை ஓனர், வாடிக்கையாளர்கள் பதறியடித்து ஓட்டம். கொலையாளி யார்? நடந்தது என்ன? மதியம் 12 மணி இருக்கும். கடலூர் திருப்பாதிரி புலியூர் தண்டபாணி நகரில் இருக்கிற ஸ்ரீ குமரன் ட்ரேடர்ஸ் அண்ட் இரிகேஷன்ற பெயரிலான அந்த ஹார்ட்வேர்ஸ் கடைக்கு பொருள் வாங்க காரில் வந்த வாடிக்கையாளர் ஒருத்தர் அந்த கடைக்குள்ளே எட்டி பார்த்ததும் அதிர்ச்சியாகி அவரை பார்த்த அதே பகுதியை சேர்ந்த இளைஞர் ஒருத்தர் அந்த வாடிக்கையாளர் கிட்ட, சார் என்ன ஆச்சு, ஏன் இப்படி பதட்டத்தோட ஓடி வரீங்க, என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சுன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு கடைக்குள்ள ரத்த வெள்ளத்துல ஒருவர் இறந்து கிடக்காருன்னு விஷயத்தை சொல்லியிருக்காரு அந்த வாடிக்கையாளர். உடனே அந்த வாலிபரும் அதிர்ச்சியோட போய் கடைக்குள்ள எட்டி பார்த்திருக்காரு. அங்க அந்த கடை ஓனரான ராஜேந்திரகுமார் ரத்த வெள்ளத்துல தொண்டைக்குழி வெட்டப்பட்ட நிலையில இறந்து கிடக்கிறாரு. இதை பார்த்து அக்கம் பக்கத்து கடைக்காரங்க எல்லாம் அதிர்ச்சியாக உடனே சம்பந்தப்பட்ட போலீஸ் நிலையத்துக்கு தகவல் கொடுக்கறாங்க. தகவலை கேள்விப்பட்டு திருப்பாதிரி புலியூர் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைஞ்சு வந்திருக்காங்க. கடையில ரத்த வெள்ளத்துல பிணமா கிடந்த ராஜ்குமாரை பார்த்த போலீஸ் அங்க இருந்தவங்க கிட்ட சம்பவத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ராஜேந்திரகுமார் கிட்ட செல்போன் இருக்கான்னு அவருடைய சட்டை பாக்கெட்டு, பேண்ட் பாக்கெட்டை போலீசார் பார்த்தப்போ அதுல செல்போன் இல்லை. செல்போன் இல்லாததால அதிர்ச்சியான போலீஸ் ஒரு வழியா ராஜேந்திரகுமாருடைய குடும்பத்தினரை தொடர்பு கொண்டு விஷயத்தை தெளிவுபடுத்தி இருக்காங்க. கடையில ராஜேந்திரகுமார் கொலையானதை கேள்விப்பட்டு சம்பவ இடத்துக்கு போன அவருடைய மனைவியும் மகளும் ராஜேந்திரகுமாரோட உடலை பார்த்து கதறி அழுத காட்சி அந்த இடத்துல கூடியிருந்தவங்களை கண்கலங்க வச்சிருச்சு. அதுக்கப்புறமா ராஜேந்திரகுமாரோட உடலை போஸ்ட்மார்ட்டம் செய்ய கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்ச போலீஸ் தங்களுடைய புலன் விசாரணையை ஆரம்பிச்சாங்க. கடலூர் முதுநகர் பக்கத்துல இருக்கிற வண்டிப்பாளையம் சிவாநகரை சேர்ந்தவர் தான் கொலையான ராஜேந்திரகுமார். திருமணமான இவருக்கு மனைவி ரேகா, 2 மகன்கள், 1 மகள் இருக்காங்க. இவருடைய கடையில 3 வாலிப பசங்க வேலை பார்த்துட்டு வந்திருக்காங்க. சம்பவம் நடந்த அன்னைக்கு, அதாவது டிசம்பர் 12ஆம் தேதி காலையில ராஜேந்திரகுமார் வழக்கம் போல கடைக்கு போயிருக்காரு. கடையை திறந்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் கடையில வேலை பார்த்து வர 3 பசங்களையும் வேலை விஷயமா வெளியே அனுப்பி வச்சிருக்காரு. அந்த பசங்க போன பின்னாடி ராஜேந்திரகுமார் வழக்கம் போல கடையில வியாபாரத்தை பார்த்திருக்காரு. இந்த நிலையில தான் கடைக்கு பொருள் வாங்க வந்த வாடிக்கையாளர் ராஜேந்திரகுமார் கொலை செய்யப்பட்டு கிடந்த காட்சியை பார்த்திருக்காரு. ராஜேந்திரகுமாரை கொன்னது யாரு, எதுக்காக இந்த கொலை நடந்திருக்குன்னு விசாரிச்ச போலீசாருக்கு ஆரம்பமே அதிர்ச்சி தான் காத்திருந்தது. அது என்னன்னா, ராஜேந்திரகுமார் கடையில CCTV கிடையாது. அதனால அந்த கடைக்கு யார் யார் வந்து போனாங்கன்னு தெரியல. அடுத்து அக்கம்பக்கத்து கடையில இருந்த CCTV காட்சி ஆய்வு செய்யறாங்க போலீஸ். அதுல ராஜேந்திரகுமார் கடைக்கு காலையில வந்ததுல இருந்து கொலை சம்பவத்தை பார்த்த நேரம் வரையில சந்தேகப்படும்படியா யாரும் அந்த கடைக்கு வந்து போனதா காட்சிகள் எதுவுமே பதிவாகல. அடுத்த கட்டமா காணாம போன ராஜேந்திரகுமாரோட செல்போன் அழைப்புல ஏதாவது குழு கிடைக்குமான்னு யோசிச்ச போலீஸ் அவருடைய செல்போன் கால் ரெக்கார்ட் டீட்டெயிலை ஆய்வு செஞ்சு வராங்க. இதுக்கு இடையில ராஜேந்திரகுமார் கடையில வேலை பார்த்து வர 3 பசங்க கிட்டையும் கொலையை முதல்ல பார்த்த வாடிக்கையாளர்கிட்டையும் திருப்பாதிரி புலியூர் போலீசார் விசாரிச்சு வராங்க. இந்த கொலைக்கு சரியான துப்பு எதுவுமே கிடைக்காததால இது கொடுக்கல் வாங்கல் தகராறுல ஏற்பட்ட கொலையா இருக்குமா அல்லது ஏதாவது முன்விரோதமா என்ற கோணத்துல தீவிரமா விசாரிச்சு வராங்க திருப்பாதிரி புலியூர் போலீசார்.
ஐஸ் வியாபாரியின் மண்டையை வெட்டி சரித்த எதிர் வீட்டு இளைஞர், கூடவே மனைவிக்கும் அரிவாள் வெட்டு. கொலைக்கான காரணம் என்ன? சாயந்தரம் 5 மணி இருக்கும். குடியாத்தம் வி மோட்டூர்ல உள்ள வீட்டு வாசல்ல நின்று ஐஸ் வியாபாரி குணசேகரனும் அவரோட மனைவி மகேஸ்வரியும் பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்போ திடீர்னு அருவாளை எடுத்துக்கிட்டு ஆக்ரோஷமா வந்த எதிர்வீட்டு இளைஞர் மகேந்திரன் குணசேகரன் தலையில ஒரே வெட்டா வெட்டி இருக்காரு. அதுல சுருண்டு விழுந்து உயிரிழந்திருக்காரு குணசேகரன். அதை பார்த்து ஒரு பக்கம் அலறின குணசேகரனோட மனைவி மகேஸ்வரி தலையிலையும் அரிவாளால வெட்டி இருக்காரு மகேந்திரன். தகவல் தெரிஞ்சு அங்க வந்த போலீசார் ரத்தம் நிறைய வெளியேறி துடிச்சிட்டு இருந்த மகேஸ்வரிய மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு உயிரிழந்து கிடந்த குணசேகரனோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. கொலையை செஞ்சுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆன மகேந்திரன் மறுநாள் காலையில வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ அவனை சுத்தி வளைச்சு பிடிச்சு விசாரிக்கிறாங்க போலீஸ். ஐஸ் வியாபாரி கதையை எப்பயோ முடிச்சிருக்கணும், இது லேட் அப்படின்னு பதற வைக்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்கான் அந்த இளைஞன். மகேந்திரன் பைக்கை ஸ்டார்ட் பண்ணாலே மெதுவா போங்க தம்பி, ரோட்ல யாரும் போக வேண்டாமா, ஏன் இந்த வேகத்துல பறக்குறீங்கன்னு சொல்லியிருக்காரு ஐஸ் வியாபாரி. அப்போ உங்க வேலையை பாருங்க, என்ன வேகத்துல பைக் ஓட்டணும்னு நீங்க எனக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்கான் மகேந்திரன். அதில் தான் ஆரம்பிச்சிருக்கு முதல் மோதல். அந்த மோதல் தான் கடைசியில் குணசேகரனோட உயிரையே காவு வாங்க போகுதுன்னு அவருக்கே தெரிஞ்சிருக்காது. ஒரு நாள் மகேஸ்வரி மேலே மோதுற மாதிரி ரொம்ப பக்கமாக பைக்கில் வந்திருக்காரு மகேந்திரன். அதை பார்த்து டென்ஷனான குணசேகரன், இதெல்லாம் நல்லா இல்லை தம்பி, நானும் எத்தனையோ முறை சொல்லிட்டேன், நீங்களும் கேட்குற மாதிரியே தெரியல, இப்படியே பண்ணிட்டு இருந்தா போலீஸ் ஸ்டேஷனில் தான் புகார் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காரு குணசேகரன். போலீஸ்ல போய் புகார் கொடுத்தா பயந்துருவோமா, உங்க பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு சொன்ன மகேந்திரன் இந்த சண்டைக்கு அப்புறம் வேணும்னே மகேஸ்வரி மேல மோதுற மாதிரி பைக்ல போயிருக்கான். கஞ்சா போதையோடையும் மது போதையோடையும் எந்த நேரமும் போதையிலேயே சுத்திட்டு இருந்த மகேந்திரன் ஐஸ் வியாபாரி கிட்ட தினம் வம்பிழுத்துட்டே இருந்திருக்கிறான். அடுத்து மகேந்திரனை பார்த்தாலே எதுக்கு வம்பு, பேசாம போவோம்னு ஐஸ் வியாபாரியும் அமைதியாகிட்டாரு. ஆனா மகேந்திரன் விடுற மாதிரியே இல்லை. அரிவாளால ஐஸ் வியாபாரிய வெட்டி கொன்னதோட அவங்க மனைவியையும் வெட்டி வெறிய தீர்த்திருக்காரு. மகேந்திரன் மேல ஏற்கனவே கஞ்சா விற்பனை, வழிப்பறி, பாலியல் சீண்டல் வழக்கு இருக்குது. பலமுறை ஜெயிலுக்கும் போயிட்டு வந்திருக்கான். இப்போ மீண்டும் கம்பி எண்ண போயிட்டான் மகேந்திரன். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.